இல்லஸ்ட்ரேஷன் 1 புக்கில் இருக்கக்கூடிய சம் தாங்க. நான் புக்கில் படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் கூட. எஸ், மெஷின் வாஸ் originally imported from Japan at 250 lakhs in July on payment of all duties of customs. The said machine was exported, sent back to suppliers for repairs in December and re-imported without any remanufacturing or reprocessing in October next year after repairs. சரி, அவங்க ரிப்பேருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து வித்தவுட் எனி ரீமேனுஃபேக்சர் ஆர் ரீப்ராசஸிங் இன் அக்டோபர் next year after repairs. Since machine was under warranty period, the repairs were carried out free of cost. However, the fair cost of repairs carried out, fair value of cost of repairs, including cost of materials, 6 lakhs will be having 69 lakhs. அதாவது இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருந்திருந்தாலும் இவங்க அதுக்காக ஃபேர் காஸ்ட் இருந்தால் எவ்வளோ இருந்திருக்குன்னா 9 lakhs இருந்திருக்குமா. ஆக்சுவலி இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் to and from where 3 lakhs, the rate of basic customs duty is 10% and integrated tax is 12%. Ignore GST compensation cess and agricultural infrastructure and development cess. Compute the amount of customs duty payable if any on re-import of the goods when machine after repairs. The ownership of the machine has not been changed during the period. So, the importer intends to avail exemptions if any at regard to re-importation of goods which had been exported for repairs for abroad. As I told you already, when new goods manufactured in India but sent to foreign countries and repairs it and re-imported again to India, the same concept will be applied here. The machine was imported from Japan at a price of 250 lakhs. Format of customs duty. Later, the machine was exported to Japan for repairs. First of all, the machine was imported from Japan. The machine was originally imported from Japan. 250 lakhs on payment of all customs duties. Yes. Later, the machine was exported to Japan for its repairs in December and re-imported in October next year after repairs. The machine was under warranty, so no repair charges were paid because warranty period நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஃபேர் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 9 lakhs இது 3 lakhs இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் இன்டெகிரேட்டட் 12%, 10% கொடுத்துட்டா. இக்னோர் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் செஸ். இம்போர்ட் வாட்ஸ்அப் கிளைம் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி 9, 3, 12. ஸோ 12 லட்ச ரூபாய். இன்சூரன்ஸையும் வேல்யூ ஆஃப் ரிப்பேர்ஸையும் கூட்டி அதில் 10% போட்டோன்னா எவ்வளோ ஆச்சு? 1,20,000 ரூபாய். சோசியல் வெல்ஃபேர் சார்ஜஸ் எவ்வளோங்க? 10%. பிசிடி பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியில் போட்டுடலாம். எவ்வளோ? 12,000 ரூபாய். எவ்வளோ ஆச்சு? 1,20,000 ஒரு 12,000, 1,20,000 1,32,000 ரூபாய். இந்த 1,32,000க்கு ப்ளஸ் ஒரு 12 லட்சம். 12 லட்சம் அப்போ என்ன ஆகும்? 13,32,000 வந்துடும் இல்லையா? 13,32,000க்கு 12% ஐஜிஎஸ்டி 13,32,000க்கு 12%. 1,59,000. 1,59,840. 1,59,840. ஸோ 2,91,840. இப்போ ஃபைனல் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சி சொல்லுவோம். 2,91,840. இது வந்து ஆன்சராக இருந்தாலும் ஆனால் சில சட்டங்கள் இருக்குதுல்ல, என்னென்ன பண்ணாதான் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு வந்து நிபந்தனை இருக்குல்ல. அப்போ வந்து சொல்கிறாங்க, பழுது பார்க்க வெளிநாடு அனுப்பப்பட்ட பொருட்களின் மீள் இறக்குமதி. இதுதான் நம்ம இங்கே ஒரு பாயிண்டாக படித்தோம். எஸ், இங்கே சீல் நம்பர் 1 பழுது பார்ப்புக்காக ஆரம்பித்தான். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பழுதுபார்ப்பு மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டால் 3 நாளுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே சொல்கிறோம் ரீஇம்போர்ட் ஆஃப் குட்ஸ் சென்ட் அப்ராட் ஃபார் ரிப்பேர்ஸ். இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்ம நீங்கள் வந்து பொருளை அனுப்புகிறீங்க, அந்த பொருளை அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? ரிப்பேருக்காக அனுப்புறீங்கன்னா, அப்போ ரிப்பேருக்காக தான் சொல்கிறாங்க.
30/6/2017 என்று வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன் 45/2017. This is very very important. இந்தியாவிலிருந்து பழுது பார்க்க வெளிநாடுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொழுது சுங்க வரி கீழ்கண்ட மீது விதிக்கப்படும். பழுது பார்க்கப்பட்ட செலவு, பயன்படுத்திய பொருட்களின் செலவுடன் இருவழி காப்பீடு மற்றும் போக்குவரத்து செலவுகள். இந்த செலவை பெற பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும். 2 ஆண்டு நீடிக்கலாம். ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். பொருட்கள் உறுப்பினர்கள் மாற்றக்கூடாது. இந்த கண்டிஷன் நீங்க படிச்சோம் இல்லையா? The machine sorry. Yes, the following condition must be satisfied to avail this condition. Goods must be reimported within 5 years from the export order, extendable by another 2 years. The export goods, reimported goods must be the same, and ownership of the goods may change. அப்படின்றது இந்த முக்கியமான விஷயம். ஸோ இது நீங்க மறந்துட கூடாது. தேங்க்யூ.